நான் படம் ரிலீஸ்னா விடியகாலமே நடராத்திரியே வந்து என் தேட்டரில் நின்று பார்த்து பழகினவன் நான். என்னோட ரசிகர்கள் வந்து நிற்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு கரூரில் 12 மணி வரேன்னு சொல்லிட்டு நான் 7 மணி போகிறது எனக்கு தப்பா தெரியல. என்னதான் நம்ம நின்று பழகிருக்கோமே, என் ரசிகர்கள் நிற்பாங்க. இவ்வளோ நேரம் என்ன செத்து போயிடுவாங்கன்னு தெரியாது. புரியுதா? ஏன்னா நம்ம அதை பார்த்தே பழகிருக்கோம், அதை என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ஸோ எல்லாமே சேர்ந்து வளர்த்து விட்டா தான் அந்த இளைஞர்களை அப்படியே வளர்த்து விட்டுட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இன்னைக்கு போய் திருந்துன்னா அவன் எப்படி திருந்துவான்? சிவாஜி நம்மளால மெதுவா தான் வருவாங்கிறதோ மெதுவா தான் வருவான். ஒண்ணு. இன்னொன்னு, நான் என்ன சொல்றேன், நம்மளும் அந்த இடத்துல வந்தவங்க தானே. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பக்குவம் வரும். 4 விஷயங்களை சந்திக்கும் போது ஒரு 25 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்கும். எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. திமுகவோட தொண்டர்களை வந்து ரவுடி கூட்டம் சொன்னவங்க எல்லாம் இல்லையா, காங்கிரஸ் எல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஒஸ்ட் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருந்தாங்க. பெரும் கூட்டம் அண்ணாவை பார்க்க வந்துச்சு, கலைஞரை பார்க்க வந்துச்சு, ஆக்ரோஷமா தான் இருந்தாங்க. ஓகேவா? ஆனா என்ன, அவர்கள் ஆக்ரோஷமா இருந்தாலும் மேடையில பேசினவங்க அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. சோ அது கொஞ்சம் சீக்கிரமா சரியாயிடுச்சு. இங்க அந்த பொலிட்டிசைஸ்க்கான ப்ராசஸ் இன்னும் ஆரம்பிக்கல, அதனால கொஞ்சம் லேட்டா இருக்கும். திமுகவோட தொண்டர்களை திமுகவை பொலிட்டிசைஸ் பண்ணதுனால அவங்க இன்னும் திமுக தொண்டர்களாவே இருக்காங்க. இங்க தாவைக்காவோட தொண்டர்களை இவர் பொலிட்டிசைஸ் பண்ணலைன்னா அவங்க ஒரு கட்டத்துல அரசியல் இருப்பாங்க, ஆனா தாவைக்கால இருக்க மாட்டாங்க, வேற கட்சியில இருப்பாங்க.